ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து எங்களுக்கு வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு ஒரு வாஞ்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு என்னென்ன சம்பவம்லாம் இருக்குதோ தெரியல. பொய்யவனையும் கூட வருவேன்னு ஒத்த காலில் நிற்கிது. அது கூட சும்மாவே ஒரு ரூமில் இருக்க முடியாது. ட்ரெயினில் என்ன அட்டகாசம் பண்ண போதும். அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். இந்த பாரி சிதமலே ஊட்டிக்கு போகிறதெல்லாம் சரிதான். போனோமா எக்ஸாம் எழுதினோமா வீட்டை பார்க்க வந்தமானு இருக்கணும். அங்கே பல்ல காட்டினேன் இங்கே பல்ல காட்டினேன், அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான் இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு ஏதாவது என் காதுக்கு வந்ததே. ஐயோ அம்மா, நான் எக்ஸாம் தான் எழுத போகிறேன். அது சரிதான், இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமாகவே இரு. சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இரு, நான் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரேன். ஐயோ, அந்த பையன் அங்கே நிற்கும். ஆமா, நான் போயிடுவேன். நீங்க எதுக்கு சிரமம்? வேண்டாமா? ஆமா, பெரிய சிரமம். இது என்ன சிரமம் இருக்கு? இந்த தானே இருக்கு, நான் வரேன். நீ போ, நான் கதை போட்டுட்டு வரேன். ஐயோ போச்சு, அந்த பையன் அங்கே தானே நிற்கும். அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், இன்னைக்கு என்ன குழி தோண்டி புதைச்சிருவாங்க. ஆமா, நான் போயிடுவேம்மா. ஒன்றும் வேண்டாம், நான் வரேன். நான் போயிடுவேம்மா. என்னடி? ஒன்றும் இல்லைம்மா. போ, நான் கதை போட்டுட்டு வரேன். போ, நீ முன்னாடி போய்கிட்டு நான் வரேன். ஐயோ ஐயோ, இன்னைக்கு என்ன கச்சேரிலாம் இருக்கோ தெரியல. ரைட் சைடுல இருந்து அம்மா வாரிலாம் அடிச்சு கூட்டு வந்துடுவாங்களே. அவ வேற அங்கே நிற்கேன்னு சொன்னாவளே. ஐயோ, கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அப்பா நீ வேண்டாம்மா, நீ வெத்தையில திரும்பி வரணும்லாமா? எனக்கு காட்டில் இருந்தால் திரும்பி வர போகிறேன். ரயில் ஸ்டேஷன் இருந்து திரும்பி வர போகிறேன். அதான் கேட்க, எதுக்கு வீணா? என்ன வீணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய்கிட்டு தானே சொன்னா கேளு. நீ முன்னாடி போயிட்டு நான் வரேன். இன்னைக்கு ட்ரெயினில் நம்ம நல்லபடியாக போன மாதிரி தான். வாசியில் படம் பார்த்துக்கிட்டே போகலாம்ல ஜபா? கொன்னே போட்டுருவோம். அவன் எத்த இல்லை, எக்ஸாம் எழுதுறதுக்கு எதுக்கு இந்த அண்ணனை கூட்டு வரா? அவன் எங்கிட்டி கூப்பிட்டா இவன் முன்னாடி வந்திருக்கான். இந்த இசை போல எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாள. இந்த ஒரு விஷயத்தை எப்படி கோட்டை விட்டா? இவன் ஊழமட்ட சண்டை தனத்தெல்லாம் பண்ணுவான். கபடி கபடி கபடின்னு ஊழமட்ட சட்டையெல்லாம் பண்ணிட்டாலேதான். இவனை போய் எப்படி தேர்ந்தெடுத்தா? அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. இந்த அழகா இருக்க புள்ளிகளுக்கெல்லாம் இந்த ரவுடி பயில தான் பிடிக்குது. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப எனக்கும் ரவுடி பையனா வருவான்னு சொல்லி என்னத்த சொல்ல? இப்ப எதுக்கிட்டு நீ அப்படி சொன்ன? ஏன் ஜபா, நான் அழகா தானே இருக்கேன். அவளை மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும். அதான் இந்த ரவுடி பையல தேர்ந்தெடுத்தாலாங்க. இந்த ஒண்ணுதான் மட்டும் எனக்கும் இடிக்குது. இவங்கிட்ட என்ன இருக்குன்னு அவளுக்கு பிடிச்சதே. நீ சொன்ன மாதிரி இவனை மாதிரி ஒரு ரவுடி பைய ஊர்லயே கிடையாது. என்ன ரவுடித்தனம், ஊர் முழுக்க சண்டை எடுத்துட்டு வருவான். இவனை போய் அவளுக்கு என்ன ரவுடி பையகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு கேட்க. அதான் எனக்கும் தெரியல ஜபா. பாரு, அவன் பெரிய ரவுடி பைய, கொஞ்சம் கவனமாவே இரு. அவன்கிட்ட வாங்கி கொடுத்து தொலைச்சிடாத. அதெல்லாம் இசைக்கு தான் சரிப்பட்டு வரும், நமக்கு சரிப்பட்டு வராது. நான் இவங்கிட்ட வாயே கொடுக்க மாட்டேனே. ஜபா நம்மளதான் பார்க்க. அவனை பார்க்காதட்டி, அவனால கண்டுக்காத. இசை என்ன வரக்கானோ? வருவா. ஜபா அவங்கிட்ட வம்பு இழுத்துறாத, அவன் ரவுடி பையன். ஊல மட்டும் ரவுடி தரத்துல பண்ணுவான், நான் பயந்துருவானோ? இந்த புள்ளலிட ரவுடினே நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்க. கொஞ்சம் விளாண்டு பார்க்கலாமே. ராணி, இது நம்ம செல்வச்சென்னை மோக தானே? செல்வச்சென்னை மோக தானே நீ? ஆமா சித்தப்பா. இப்ப எதுக்கிட்ட நீ அவங்கிட்ட சித்தப்பான்னு சொன்ன? எனக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கல. அவனே எங்க அப்பாவை அண்ணன்னு கூப்பிட்டான். இப்ப நான் சித்தப்பான்னு கூப்பிட்டோம்னா என்கிட்ட எந்த வம்பு வைக்க மாட்டான்ல. கோவம் வந்தா கூட சரி நம்ம அண்ணன் மாவா அப்படின்னு விட்டுருவான்ல. ஏதோ உங்க அப்பா அவன் கூட பிறந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கூட பிறந்ததோ ஒட்டிட்டு பிறந்ததோ ஒட்டாம பிறந்ததோ ஏதோ எங்க அப்பாவை அண்ணன்னு சொல்லிட்டோம்ல, அது வரைக்கும் நல்லதுதானே. இந்த மாதிரி ரவுடி பயில்கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இசை இன்னும் வரக்கானோ? வருவா. அண்ணா, அது அம்மி வரவ. அது அம்மி வரவளா? அது அம்மா வரவளா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? எங்களை குளி தட்டி பழிச்சிராவ. கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கிக்க. சரி சரி. சப்பா, ஆரம்பமே இவ்வளோ திணறுதே. சப்பா, எக்ஸாம் எழுதி போயிட்டு வரதுக்குள்ள யாத்தி நான் ஒரு கதி அடைஞ்சிரும் போலுக்க. ஆனா இன்னைக்கு நம்ம பாடு பெரும்பாடா இருக்கும்னு நினைக்க. இவனெல்லாம் எதுக்கிட்டே வர சொன்னா? அவன் எங்க வர சொன்னா? இவமெல்லாம் வந்திருக்கான். பதறாத, அவனை போக சொல்லிட்டான். ஆனா உனக்கு இருக்க முரட்டு தைரியம் இருக்கு பாரு. ஏன்டி அவனை வர சொன்ன? அந்த ரவுடி பையன் எதுக்கிட்டே வர சொன்ன? கொஞ்ச நேரத்துக்கு அந்த பையன் உள்ள எங்க அம்மா கண்ணில் பட்டுறாமடி. அவன் ஒரு ரவுடி பையன், வீம்புக்கு ஏதாவது பண்ணிடுவான் பாத்துக்க. பாரு, எக்ஸாம் எழுத போறதெல்லாம் சரிதான், போனமா வந்தவான்னு இருக்கணும். சரியா? சரிங்க பெரியம்மா. சரிங்க பெரியம்மா. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு காலம்பர வீட்டை பார்க்க வரதுக்கு பார்க்கணும். நைட் ஆயிரும் பெரியம்மா.
எக்ஸாம் முடிஞ்சு அங்கேருந்து வரண்டாமா ஊட்டில இருந்து? ஆமா, நைட்டு 10 மணிக்கிட்ட ஆயிரும். மறுநாள் கூட ஆகும். மறுநாள் கூட ஆகும். மறுநாள் ஆகுமா? இல்ல, ஒரு குத்து மதிப்பா சொன்ன. நல்ல குத்து மதிப்பா சொன்னப்போ என்ன ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, வீடு வந்து சேர்ந்துரும் சொல்லிவிட்டேன். சரிங்க பெரியமா, அதை அவளை பார்த்து சொல்லுங்க. ஊர் உலகத்துல காதலிக்கிறதுக்கு பையனே கிடைக்கல, ரவுடி பிள்ளை போய் காதலிச்சுக்கிட்டு இருக்கா. சப்பா, உன்னை போட்டு தள்ளிட போறாமட்டி. அவன் இன்கவுண்டர்டி. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு உங்க ரெண்டுத்துக்கு இருக்குதே. ரவுடி பையனாட்டி காதலிப்ப இங்கேயே நின்னா தெரியுமா? கூடயே வர போறான். நீ தனி டிபார்ட்மெண்ட், நாங்க தனி டிபார்ட்மெண்ட். ஓகே, அதைத்தான் அவனும் எதிர்பார்ப்பான். ஒரே குச்சால் தானே சொல்லு. இன்னைக்கு என்னென்ன அக்க போறலாம் பண்ணதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சு நானே அடி வயத்துல புளிய கரைச்சிட்டு வந்திருக்கேன். போய் திறந்துடாத. பெருமா, வண்டி எடுக்க போதே நாங்க கிளம்பட்டுமா? என்னத்தே திறமை கிளம்பிட்டியா? கொன்னுவேன். அத்தி போகிறதுக்குள்ளாடி அக்க போற ஆரம்பிச்சுட்டானே. அது அவன் அம்மா முன்னாடியே கொடுக்க. அவன் இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கானா? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தே. என்னத்தே ஸ்டேஷன்ல என்ன மாதிரி இருக்குது? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, அவளுக்கு ஒரு எக்ஸாமு ஊட்டில போய் எழுத போறா. அதான் ரயில் ஏத்தி விடுறதுக்கு வந்தேன் பாத்துக்கங்க. எக்ஸாமா? என்ன எக்ஸாமு? அவ காலேஜ்ல ஏதோ எழுதணுமா, அதுக்கு அங்கதான் போக சொல்லியிருக்காங்களாம். அதான் இன்னைக்கு போறா பாத்துக்கங்க. அப்படியா? சரி சரி சரி, நான் இங்க ஒரு பையனை பார்க்க வந்தேன். அப்படிங்களா மாப்பிள்ள? சரிங்க மாப்பிள்ள, அம்மா பாலாம் கேட்டுன்னு சொல்லுங்க. சரிங்க தே, வீட்டுக்கு வர வேண்டியதுனே. வாரேன் மாப்பிள்ள, நல்ல கொண உள்ளவளா இருக்காங்க. வாரேன் மாப்பிள்ள. சரிங்க தே, சரிங்க தே, நான் வரேன். சரி, ஆல் தி பெஸ்ட். போடா, ஓட்டிட்டு சொல்லிட்டேன். ஆல் தி பெஸ்ட். இட்டி அதான் ஏதோ சொல்லுதாவல்ல. தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஆத்தி என்ன பாடுபடுத்த போறானோ தெரியலையே. நான் இந்த எக்ஸாம் எழுத கூட பரவாயில்ல, நேரா வீட்டுக்கு போறேன். சரிங்க தே, நான் கிளம்புறேன். நானும் வீட்டுக்கு போண்டிதான் மாப்பிள்ள. நான் வண்டி எடுக்க போறாம்ல, அதுல ஏறி போவாள். ஆமா தே, வரல தே. ஐயோ மாப்பிள்ள, நீங்க போங்க, நான் வரேன். இல்ல தே, நீங்க வந்தா தே நான் போவேன். வாங்க தே. ஐயோ மாப்பிள்ளைக்கு என்ன பாசம் ஐயா. ரவுடி பையல. சரிங்க மாப்பிள்ள, சரி போனமா வந்தமான்னு இருக்கணும். சரிம்மா. ஒரு வார்த்தை மாப்பிள்ளை பேசலாம் நட்டி. என்ன பேச சொல்றிய? அவத்தான் மணிக்கணக்கில் பேசுறாள். இருந்தாலும் இவ்வளவு மாதிரி நடிக்க முடியாதுமா. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். வண்டியில ஏறுங்க. சரிம்மா, நான் ஏறுறேன், நீங்க போங்க. சரிடி, பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணா அப்பா, ஆனா உனக்கு இருக்க குழப்பம் இருக்கு பாரு. ரவுடி பையனு தெரிஞ்சும் நீ அவனை காதலிக்க பாரு. வாயை குறைன்னு அவளத்தான் சொல்ல முடியும். அவன் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? எவ்வளவு பெரிய சண்டியர் தெரியுமா? சரி, வண்டிக்குள்ள ஏறுங்க. ஏதாவது அக்க போர் பண்ணனியா? இங்க பார், உங்க ரொமான்ஸ் எல்லாம் இங்க வைக்க கூடாது. உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நல்ல பையனை காதலிச்சா பரவாயில்ல, ரவுடி பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்க. பாட்டி வாயை வச்சுக்கிட்டு வாங்கட்டி. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம். ஐயா உள்ள இருந்து உட்காருங்க. வாங்க, நேரம் ஆகுது இல்ல. எதுக்கு நேரத்தை கடத்திக்கிட்டு? இசைத்தங்க வாமா, அத்தங்கிட்ட வந்து உட்காரு. இன்னைக்கு மட்டும் ஏதாவது அக்க போர் இருந்ததே. இசைத்தங்க வாமா, அத்தங்கிட்ட வந்து உட்காருமா, கால் வலிக்கும் பாரு. நான் வேணா பக்கத்து பெட்டிக்கு போயிரட்டுமா? கொன்னுருவேன். இசை வேண்டாம் இசை, ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருக்கு. அதுல சும்மா உங்களை விளையாட்டு கட்டுறவன். வா எழுது, வாமா அத்தை மழையில உட்காருமான்னு சொல்றது உனக்கு விளையாட்டு கட்டுற மாதிரி இருக்குன்னு. நீ அதுக்குதான் ஐடியா கொண்டு போட்டுருவேன். இல்ல, நீ அதுக்குதான் அலையில. இங்க உனக்கு போற காலேஜ்ல லவ்வர் கிடைக்கணுமா வேண்டாமா? ஐயோ பாய், இது எனக்கு வெக்கமா இருக்கு. அங்க நல்ல நல்ல அழகழகா இருப்பானோ, செமையா இருப்பானோ. இந்தா உட்கார்ந்துட்டேன்ல. இசைத்தங்க வாமா. இசைத்தங்க வாமா, வா, அத்தங்கிட்ட உட்காருமா. இப்போ உங்களை யாருங்க வர சொன்னது? உன்னை யார் கூட்டு போவா? நான் கூட்டு போவாமா? எனக்கு பா தெரியும். அப்படி சொல்லக்கூடாது. அத்தா இருக்கும்போது ஒத்தையில போலாமா? அத்தாண்டி கோத்த கலப்பிட கூடாது. சரி சரி, வா வா, அத்தங்கிட்ட வந்து உட்காருமா. சேட்ட ஓவரா இருக்கு. அட செல்லராஜனே போல. ஏனே சொல்லுங்களா? போங்கனே. அட போங்களே. ஜாலியா தான் பேசுறாங்க. அது நம்ம லட்சுமி அக்கா தங்கச்சி மோதானே? ஆமா. ஓ, எங்க ஊருக்கு கொடுத்தா வந்துட்டா. எனக்கு அடிச்சிட்டு வந்துட்டா உங்க இசை. அதானே பார்த்தேன். என்ன எங்க ஊர் பிடிச்சிருக்கா? அப்படி பிடிக்கலனா மட்டும் என்ன உட்றா போறா? வசமா மாட்டிக்கிட்ட பொழுது. ஆனா சத்தியமா உங்க ஊர்ல வாக்கு மட்டும் போட மாட்டேன். ஆமா, எங்க ஊர் பையில கெட்டதுக்கு ரெடியா இருக்கானோலாம். எனக்கு கரெக்டா சொன்னீனே. நீ நாங்க ஒரு கட்சி இல்ல. ஐயோ ஜாலியா பேசுறவளே, ஜாலியா பேசுறவளே. என்ன நல்லா இருக்குனே. அப்படியாமா? ஆமானே. அப்ப இசைத்தங்க நேரம் ஆகுது. வந்து உட்கார்றலான்னு பாரு. இந்த கால் வலிக்கும். உனக்கு கால் வலிச்சா எனக்கு இதயமே வலிக்கும்டி. இது கவிதை பின்னுதில. கவிதையா? இப்ப கூட சொன்னீல. சோப்பா, நீ என்கிட்ட மாட்டல, நான் தான் உன்கிட்ட மாட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்கனே.
இசை வா. மரியாதை போயிருக்க சொல்லிட்டேன். அட பாடி. இது படிப்போமா? டிசேவா படிப்போம். சரி. மேல போயிருமா? சும்மா இருங்க. ஓய், எனக்கு அடிக்கடி லீவெல்லாம் கிடைக்காது. நான் மெனக்கட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. என்ன பாரு. சும்மா இருங்க. சும்மா கொடுப்பேத்திரா கொடுக்க. எங்க பாருடி. இசே, அந்த புக் எடுத்து உனக்கு காட்டுட்டா? சரி காட்டு. சரி அங்க பாரு. என்னால சும்மா இருக்க முடியாது. மனசுக்கு பிடிச்ச பக்கத்துல இருக்கும்போது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? சரி எல்லாமே காட்டிக்க. அங்க பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். திறமுடி அந்த பிள்ளைங்க பாத்துட போறாங்க. திறமை. சரிடி, புக் எடுத்து படிக்கலாம். புக்கத்தை கேச்சு மறைச்சிரு. படிங்கடி. இவன் நினைச்சிட்டு வரா. படிங்கடி. நான் ஹனிமூன் மாதிரி போகலான்னு பார்த்தேன். எனக்கு நேரமும் கிடைக்காது, இது மாதிரி சந்தர்ப்பமும் கிடைக்காது. ஏதாவது ஏற்பாடு பண்ணு. என்னால முடியாது பாத்துக்க. அப்புறம் நான் எல்லாம் மீறிட்டு சொல்லிடாத. முடியாதுடி, எனக்கு இது மாதிரி நேரம் கிடைக்காது. மெனக்கட்டு 4 நாளைக்குள்ள வேலையை மொத்தமா முடிச்சுட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ், இந்த நாளுக்காகவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேன். உன் கூட டைம் பாஸ் பண்ணணும். நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையெல்லாம் வாழணும். ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். அது சரி. இவங்க சும்மா இருங்க. முடியாது. கிளி மாதிரி பொண்ணி வச்சுக்கிட்டு இவனை சும்மா இருப்பானடி. பார்வையில கொள்றிய அப்படி புடிச்சு வச்சு. படிங்கடி. நாங்க படிச்சோம், நீயும் படி. இவளை பார்த்தா படிக்கிற மாதிரியே தெரியுது. படிங்கடி. நீங்க படிங்கடி. இவளுக்கு என்ன ஆச்சுதே? காலைல 10 மணிக்கு எக்ஸாம். இப்போ தூங்கினாதானே காலையில் எதிர்க்க நல்லா இருக்கும். தூங்குங்க. இல்லையா, எங்களுக்கு தூக்கம் வரலையா? சரிம்மா, இப்போ படிங்க படிங்க. இசை, அந்த சைடு பெட்டிலாம் காலி இருக்கான்னு பார்த்துட்டு வருமா? எதுக்குண்ணே? இல்லைம்மா, நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக படுக்கலாம்ல. இது இடம் பத்தாதுல, அதுக்கு தான். புக் வேற பண்ணல. கிடைக்கிற பெட்டி தானே, அதான் பார்த்தேன். அண்ணே, நாங்க என்ன இந்த சீட்ல படுத்துக்கிறோம். ஆவா, இவளே ரூட்டு போட்டு கொடுத்துட்டா. சரிம்மா. இசை, நீ அந்த சைடு படுத்துக்கண்ணே. சரி. எப்படி ஜபா? சூப்பர் வேலை பார்த்துட்டியே. எருமை பொல்லையா காட்டுதே. நீ இப்ப என்ன வேலை பார்த்திருக்க தெரியுமாட்டி? என்ன? நான் மண்ணுங்க படுப்போம். அவசரப்பட்டு சொல்லிட்டேன் ஜபா. நாயே, எதுவுமே பேசிக்க விட்டு யோசிக்க மாட்டேன். அவன் இப்ப புகுந்துடாடுவான், பார்த்துட்டே இரு. நான் வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மா போயிட்டேனே. படிங்க படிங்க படிங்க. சேட்டை பண்ணாதீங்க. இந்த சத்தத்துல கேட்காது. சும்மா தைரியமா கூட. அதை வண்டி போய்கிட்டு இருக்கலாம். கூடனே ஆசையா இருக்கடே. எனக்கு ரொம்ப அழகா இருக்கடே. நான் அப்படி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உனக்கு கூட என்ன மிரட்டுதீங்கன்னு கேட்க. கிழி மாதிரி பொண்ணு தூக்கி வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ணாம இருந்துட்டு இருக்கேன்னு கோத்துல இருக்கேன். உனக்கு கூட அவங்களாம் இருக்காங்கல்ல. அவ்வளவுதானே. வேண்டாம். இசை, இது என்ன படிச்சிட்டு இருக்கா? எக்ஸாமுக்கு. காட்டு பாப்போம். அதனாலதான் இப்போ ஆசை அதிகமாயிட்டு. இவனுக்கு கொடுத்துரு. இசை, அது என்ன படிச்சு காட்டு பாப்போம். அது காட்டு பாப்போம். அந்த புக்ல என்ன இருக்கு காட்டு. இது என்ன இசை? தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கட்டி. இங்க வாஜபா, நான் சரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா, உங்கள சொல்றதுல எனக்கு தூக்கமே வந்துட்டு. எனக்கு தான் தூக்கம் வருது. சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? என்னால முடியலடி. என்ன பாரு. வா, அட்டைப்பட்டிக்கு போகலாம். வா எந்தி. பார்க்காத. அவ்வளவுதான் டைமிங். வா. என்னடி மிரட்டுற? கை கால வச்சு சும்மா இருக்கல. சும்மா இருக்கிறது கடின உனக்கு மல்லச்சிருக்கேன். இல்ல சும்மா இருக்க கடின உனக்கு காதச்சிக்கிட்டு இருக்கேன். காதச்சிட்டா? அதுக்கு அடுத்த வேலையை பாத்திர வேண்டியதான். எனக்கு தூக்கம் வருது. தூங்குடி. சரி, என்ன
என்னடி இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இசை நாம இங்க தூங்கிடலாம். ஏன்னா நீங்க பக்கத்து வீட்லயே படுத்துக்கிடுங்கனே. ஆமா இசை, அதான் சரியா இருக்கும். உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? அப்படி இல்ல, நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு தெரியாது, நீ என் கூட தான் இருக்கணும், நான் உன் கூட தான் இருக்கணும். என் வாழ்க்கையில ஸ்பெஷல் நாள். இதே மாதிரி வருமானம் எனக்கு தெரியாது. நான் இதே மாதிரி உன் கூட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இந்த நாள் எனக்கு வேணும். இசை, அது என்னன்னு படி. ஏது? அதான் அது என்னது? அது என்னன்னு படிய. பூக்கு கீழே போட்டு தொலைச்சிட்டாங்க. போச்சு. என்ன இசை? என்னடி? என்ன பண்ணிட்டு இருந்த? ஒண்ணு இல்ல, புக்கு தான் படிச்சிட்டு இருக்க. நீ புக்கு படிச்ச, ஒழுங்கா வச்சுட்டு தூங்கு. எதுவும் வேண்டாம் பார்த்துட்டு போயிடாத. உங்க அம்மைக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல, தூங்கல, தூங்குங்க. சரி, நானும் இவ்வளவு இதுல தூங்கிக்கணும், நீ அதுல தூங்கு. அதனால காவலுக்கு இருக்க சொல்லு. சரி, தூங்குங்க. புக்கு கீழே போட்டு மானத்தை வாங்கிட்டான். அந்த பிள்ளைங்க பார்த்துருப்பாங்களோ? போச்சு, எல்லாம் போச்சு. நான் போட்ட பிளான் அத்தனையும் சொதப்பிட்டான். எல்லா பிளானையும் சொதப்பிச்சுட்டு இருக்காளே. என்ன பொண்ணு? அப்பாடா வந்துட்டா. வாடி வாடி. இப்ப நீ வரலன்னு வச்சுக்க, அங்க வந்திருப்பேன். என்ன வேலை பார்த்திருக்கீங்க? உன்னை ஏன்டி புக்க கீழே போட சொன்னா? இடுப்பு பிடிச்சு அப்படி கிள்ளுனா? நான் தான் ஏற்கனவே கிளிட்டு இருந்திருக்கேன். பரவாயில்ல, புக்க ஸ்ட்ராங்கா பிடிக்க மாட்டேன். நான் சின்ன கொடுத்துடலான்னு பார்த்தேன், எல்லாத்தையும் சொதப்பி வச்சுட்டேன். ஓ, இப்ப உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா கோவம்? இப்ப எனக்கு எதுக்கு கோவம் வரப்போகுது? சரி சரி, இந்த பட்டில யாரும் இல்லை, இங்க வா. எனக்கு இங்கே படுத்துக்கலாம். கொண்டாங்க. என்னடி வா. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதான். வாடி வாடி. கூப்பிடும் போதெல்லாம் நல்லதா இருக்கு. இது வேற அபார்ட்மெண்ட், நான் இங்க வர மாட்டேன். டீச்சர் வந்து அசிங்கமா போயிடும். அவ்வளவுதானே, நான் பேசிக்கிறேன். என் பேர சொல்ல தெரியும். இங்க வாடி. மாட்டேன். ரொம்ப சோதிக்காத. வாடி. நம்ம பொண்ணு வாடி. ஓமா. சரி சரி, இருந்து உட்காரு. உட்கார்ந்து என்ன ஆகுது எனக்கு தெரியும்ல. ஒண்ணும் பண்ண முடியும், பேசிட்டு இருக்கலாமா? வா. உங்களுக்கு கைதான் பேசும். சரி சரி, கையெல்லாம் கெட்டி பறிக்க வச்சுட்டேன். வா உட்காரு. லீவ் போட்டு வந்திருக்கேன்டி, என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன். நாசம் பண்ணிடாத, வந்து உட்காரு. பார்த்துக்கிட்டாது இருக்கேன், உட்காரு. அது வந்து கொலட்டுறால நல்லதா இருக்கு நீ கொலட்டுறது. நானும் பக்கத்து வர மாட்டேங்கிய. வந்து பிரச்சனை இல்ல, நீங்க ஏதாவது பண்ணுவீங்க. எதுவும் பண்ண மாட்டேன், வந்து உட்காரு. எதுவும் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன், வந்து உட்காரு. அந்த பிள்ளைங்க தூங்கிட்டாளுங்க. உனக்கு தூக்கம் இல்ல? வந்துச்சு, நீங்க கோர்ட்ல வந்தீங்களா, அதை எட்டி பார்க்க வந்தேன். நிஜமாவே உனக்கு தூக்கம் வந்தது? ஆமா, என்ன தூக்கம் வந்தது. அப்படியா? ஆமா. அந்த பிள்ளைங்க பார்த்துருப்பாங்களோ? பார்த்த மாதிரி தெரியல, எதையும் என்கிட்ட கேட்கல. சப்போ, ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு மாதிரி ஆயிப்போச்சுதாங்க. இல்ல, அந்த பிள்ளைங்க பார்த்திருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? நல்ல நேரம் கொடுத்துட்டு இருக்கும் போது நீ புக்க கீழே போடலையே. போட்டிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? நான் வேற மெய் மருந்து கொடுத்துருப்பேன், நீயும் மெய் மருந்து இருந்திருப்ப. நான் அங்க போய் தூங்க போறேன். இல்ல இல்ல, இங்க உட்காரு. நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. சரி உட்காரு. சத்தியம் பண்ணுங்க. பண்ண மாட்டேன், உட்காரு. நீங்க சத்தியம் பண்ணாதான் நான் உட்காருவேன். பண்ண மாட்டேன், உட்காரு. சத்தியம் மட்டும் பண்ண மாட்டீங்க? நான் எங்கேயுமே சத்தியம் பண்ண மாட்டேன். இதை நம்பி உட்காரணும், உட்காரு. அப்ப நான் உட்கார மாட்டேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, போங்க. எனக்கு சத்தியம் பண்ணது பிடிக்காது, உட்காரு. எதுவும் பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன், உட்காரு. நம்பு, என்ன முழுசா நம்பலாம், உட்காரு. பெர்மிஷன் இல்லாம தொட மாட்டேன், உட்காரு. அவங்க மட்டும் மல்லத்தி கட்சிங்க. நீ தான் தடுக்கவே இல்லையா? நான் தடுத்தேனே. சரி, நீ தடுத்த, உட்காரு. நான் தடுத்தேன், எங்கதான்? ஆமா, லைட்டா தடுத்த, நான் தான் கவனிக்கல. ஆமாமா, உட்காரு. நல்லா உட்காரு. போதும். நல்லா உட்காருடி. ஏன் ஒட்டில உட்காந்துருக்க? இங்க தள்ளி வாயா, இந்த சைடு வரியா? வேண்டாம். சரி, அப்புறம் அப்புறம் எனக்கு தூக்கம் வருது. தூங்கணும். இனி நல்லா இழுத்து மூடிட்டு தூங்கிட்டோம்னா காலையில விடிஞ்சிரும், நல்லா இருக்கும். தூங்கு. என்ன கோவப்படுறீங்க? நான் கோவமே பண்ணடி, நான் கோவமே படல. தூங்கு. நீங்க கோவப்பட்டீங்க. தூங்கணும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனி தேடினாலும் கிடைக்குமாடி? அதுக்கு அதுக்கு இங்க வந்து உட்காரு. மாட்டேன். வீட்டுல மட்டும் என்கிட்ட வந்து உட்காந்துருப்பா. அது வீடு, இது ட்ரெயின், அதோட வித்தியாசம். இங்கேயும் நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம். யாராவது வருவாங்க. ஆமா, வராங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க, எல்லாரும் கூட பண்ணிட்டேவா? அதான் பொண்ணுகிட்டு இருக்கிய. சரி, நீங்க
நீ தூங்கு. இல்ல நீங்களும் தூங்குங்க. வேற யார் முடிச்சது பாதுகாப்பு கொடுக்கா? நீ தூங்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல நீங்க தூங்குங்களேன். அப்பெல்லாம் தூங்க முடியாது, வழி பிடிச்சிட்டு. நீ தூங்கு. நிஜமாய் தூக்கம் வருதா? சரி தூங்கு. தூக்கம் வருது. சரி சரி தூங்கு. நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வர? இம்மா பார்க்கறதுக்காவது விட, அதான் பக்கத்துல வரலையே, பார்த்துட்டாவது போறேன். 2 நாள் லீவ் போட்டேன், நாசமா வைக்கிறாத. தூங்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். தூங்கு தூங்கு. நீங்க பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கா? புழுங்கல? இல்ல. புழுங்குதுன்னு நினைக்கிறேன், பாத்துக்க. இல்ல புழுங்கல. இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து போத்திக்க. கொல்லுறேன். ஆமாடே, ஒரு பக்கமும் தெரிஞ்சிடப்படாது, நல்லா இழுத்து மூடிக்க. சரிங்க. சரியா? சோதிச்சுக்கிட்டு இருக்காள. கொல்லுறேன். சரி சரி, ஒன்னும் பார்க்கல. அங்க திரும்புங்க, எனக்கு தூக்கம் வராது. சரி திரும்புறேன். இசை, இந்த சைடு வந்து படுக்கிறியா? இல்ல, இந்த சைடு வந்து போட. எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. சத்தியம் பண்ணலையே. அங்களா? சத்தியம் பண்ணல. போக மாட்டேன். அந்த பக்கம் தூங்கலாமா? அது கொஞ்சம் அகலமா இருக்குல்ல, அங்க தூங்கலாமா? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. தூங்குங்க. நீயும் வேணும். போங்க. தூங்கலாம். இசை. என்னடி அங்க வந்து படுத்திருந்த, அதுக்கு இங்க வந்த? தூக்கம் வரல, அதான் சும்மா பேசிட்டு இருக்கலாமேன்னு வந்தேன். சும்மா பேசிட்டு தாண்டி இருந்தேன். நீ தூங்கலையா? நீனும் வாயே. எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு போ. காலையில் எக்ஸாம் எழுதும்ல, போய் தூங்குங்க. இசை வாட்டி. நான் வரேன், நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வந்துருனே. வந்துருங்க. இல்ல நான் இங்க இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். இல்ல நம்ம எல்லாரும் இங்கே தூங்கிடுவோமா? நீ நான் மட்டும். இசை நீங்க படுங்கடி, நான் வரேன். பேசிட்டு இருக்கல, ஊர்ல போனா பேச டைம் இல்லல, அதான். சரி சீக்கிரம் பேசிட்டு வந்துரு, தூக்கம் வருது என்ன? சரிடி. இசை சீக்கிரம் வந்துருமா? சொல்லிட்டேன். இல்ல உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நிஜமாதான் போட்டு கொடுத்துருவேன். படி. உனக்கு வந்த வாங்கி கொன்னுவேன். பா படி. பாத்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். போடி, வாரேன். எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க, பாத்துக்க. ஆனா நான் விட மாட்டேன். ஆமா, அத்த தடுத்துட்டு என்ன போட்டு போடி. ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்து தொலை. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. இவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள கட்டி பிடிச்சி தங்கிடலாம். அவங்க அவங்கள ரவுடி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணு. யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துட்டுப்பா. செத்தவங்க நிஜமா? நிஜமாதான்.
குட் மார்னிங் சார். சாரி சார், இப்போ வண்டி எடுத்துலாம் சார். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, காலையில ஊத்திட்டாரு கொடுக்க. இன்னைக்கு புள்ள பெரிய ரகல பொண்ணு வர சார். கேமுக்கு தானே சார் போனா? இல்ல, காலேஜ் விஷயமா போக வேண்டியிருக்கு. அந்த காலேஜுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்களே, அது சம்பந்தமா சார்? அந்த கேஸ் உண்மையா பொய்யான்னு தெரியல. நம்ம அதுக்காக சாதாரணமாவும் விட முடியாது. ஒருவேளை உண்மையா இருந்தா எங்கேருந்து மிரட்டல் வந்திருக்குது, அது உண்மைத்தன்மை என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். காலேஜுக்கு கால் பண்ணது யாரு, உண்மையிலேயே காலேஜுக்குள்ள பாம்பு எதுவும் இருக்குதா, எல்லாத்தையும் செக் பண்ணணும். பாம்பிஸ்ட் எல்லாம் வர சொல்லிருங்க. ஓகே சார். அந்த காலேஜ் பத்தி சார், அமைதியான காலேஜ் சார். அப்படி எந்த ரவுடி பயிலும் ரேக்கிங் அந்த மாதிரி எதுவுமே இந்த காலேஜ்ல கிடையாது சார். அப்படிலாம் சொல்ல முடியாது. 10 பயில இருக்கானா ஒன்னு வாழ்த்தனமா தான் இருப்பான். 10ல ஒரு பயிர் சாட்டு பிடிச்ச பயில தான் இருப்பான். அம்மா ஸ்கூலுக்கு போயாச்சு, கதவெல்லாம் நல்லா போட்டியாச்சு. மறுபடியும் செக் பண்ணிடுவோம். இல்லை அம்மா வந்து தொழில் வச்சிருவாங்க. கதவெல்லாம் நல்லா போட்டியாச்சு. எல்லா வீட்லயும் அம்மா காலேஜுக்கு போயிட்டாரேன்னு சொன்னதுக்கு வீட்டில் யாராவது இருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாருமே இருந்ததில்ல. இந்த வீட்டுக்கு வச்சுட்டு போவோம். வீடே, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு முக்கியமான எக்ஸாம். அதை எழுதுனதான் நான் பெரிய கலெக்டரே ஆக முடியும். கலெக்டர் ஆகணும், நிச்சயமா நான் கலெக்டர் ஆவேன். குறிக்கோட போய்கிட்டு இருக்கேன். அப்போதான் இஷ்டத்துக்கு வாழ முடியும். நிறைய சம்பளம் கிடைக்கும். ஊரா போகலாம். இப்படி ஒரே அடியா அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு கிடக்க வேண்டாம். சரி, நான் போயிட்டு வரேன். இவனா எதுக்கு நமக்கு வந்து வாரமாவே போயிருவான். ஐயோ, இந்த பிள்ளை இன்னைக்கு இவங்கிட்ட வம்பு எடுத்துடக்கூடாது. அவன் முந்தில நக்கிடுவானே. அவன் காலையிலே ஃபுல் போதையில நிக்கான். வம்பு எடுத்துருவானோ? அப்படியே போயிருவான். என்ன வம்பு எடுத்துட்டா ஓடிடுவான். காலேஜுக்கு போற பிள்ளை இது பண்ற வாழ்த்தனத்துக்கு இதெல்லாம் படிக்குமாங்க சார்? நல்ல படிப்பா சார்? நல்ல படிப்பாளா சார்? அந்த பொண்ணு நல்லா படிக்கும். எந்த அளவுக்கு படிப்பாலோ அந்த அளவுக்கு சேட்டையும் பண்ணுவா. அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைய படின்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டு நடக்கும். அவங்க அம்மா தான் டீச்சரு, அதனால இந்த பிள்ளை நல்லா படிச்சிடும். படிப்புல எல்லாம் எந்த குறையும் இருக்காது. சேட்டை தான் சார் கொஞ்சம் பண்ணுவா. கொஞ்சம் இல்ல, ஊர்ல மட்டும் ஒட்டுமொத்த சேட்டி இந்த பிள்ளை தான் பண்ணுது. அவளை அடி அடிக்கிறாங்களே, திருந்தல இந்த பிள்ளை. பாவம் சார், ரொம்ப நாள் அங்க தனியா தான் இருக்காங்க. கேட்டா புதுசா ஃபாரின்ல இருக்கான்னு சொல்றாங்க. ஒரு நாள் அவர் வந்த மாதிரியே தெரியல. நெத்தி நிறைய குங்குமம் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் தினமும் போகும். கேட்டா என் புருஷனுக்காக வச்சேன்னு சொல்லுது. உண்மையா பொய்யான்னு தெரியாது சார். ஓ, இப்ப நம்ம போனோமே அந்த காலேஜ்ல இவ்வளவு படிக்கா? தெரியும் தெரியும். சரி, ஜீப் எடுங்க சார். என்ன ஃபுல் போதையில வரீங்க? அது காலேஜ் சார். அதுக்கு என்ன, நான் படிக்க போறேன். கேஸ் விசாரிக்க தானே போறேன். போலாம் போலாம் சார். அது கொஞ்சம் பெரிய கான்வென்ட் காலேஜ் சார். கொஞ்சம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இப்போ நான் குடிச்சதுனால என்ன டிசிப்ளின் குறைஞ்சிட்டா என்ன? இல்ல எந்த புள்ளையும் பார்த்தனா, இல்ல எந்த புள்ளையும் கைப்பிடிச்சு எடுத்தனா? சாரி சார், சாரி சார். இல்ல அங்கதான் ஃபாதர்ஸ் இருப்பாங்க. அதான் போங்க, ஜீப் எடுங்க. நான் எப்பவும் ஃபுல் போதையில தான் இருப்பேன். புதுசா குடிச்சு பழகிருக்கான், அதான் இந்த பையன் இப்படி குடிக்கான். நீங்க ஏதோ புதுசா குடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டேன். வேண்டாமே இந்த பழக்கம். ஒழுங்கா ஜீப் எடுங்க. தேர்மணி, இன்னைக்கு வெளியூர் பிள்ளைங்க எல்லாம் நம்ம காலேஜுக்கு வராங்க. எப்படி எப்படி வருதோ நான் பாக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். இவ்வளவு லேட்டா வர, மத்த நாள் நான் சீக்கிரம் வருவேன். பழக்கம் போலதான். எங்க அம்மா எல்லா வேலையும் பார்த்துட்டு காலேஜுக்கு போன்ட்டாவ. இட்லி வச்ச பாத்திரம் அதெல்லாம் இருந்துச்சு, களி போட்டுட்டு வந்தேன். இதே இட்லி கொண்டா கலவதான் உனக்கு பெரிய வேலையா இருக்கும் போலுக்கு. என்ன பண்ண, எங்க அம்மா ஸ்கூலுக்கு போறாவல்ல, கடற்கரை வேலையில நான் தானே பாக்கணும். அட்டி, இன்னைக்கு வெளியூர் பயிலெல்லாம் வருவானு கட்டி. ஆமாட்டி, அழகழகா இருப்பானுங்களோ சொல்ல முடியாது. அத்தி எனக்கு கூட பிக்கப் ஆகல. அத்தனை போலீஸ்காரனை லவ் பண்ணிய அத்தி, அவன் வேண்டாம், கொஞ்சம் கியூட்டா பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல வாழ்ந்தா அவன் கூட தான் வாழுவேன்னு சொன்னேன். இவ்வளவு பெரிய குடிகாரன் கூட எல்லாம் நம்மளால வாழ முடியாது. ஆமாமா, அவன் உனக்கு கட்டிக்க ரெடியா இருக்கானா? ஐயோ வாங்கட்டி, அவன் முகரையில முடிச்சாலே உருப்படாது. நான் வேற காலையில இன்னைக்கு அவன் முகரையில தான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன ஆக போதோ தெரியல. இன்னைக்கு நம்ம சுத்தல விட்டுருமோ? ஏன்டி வரும்போதே அவன் முகத்துல அப்படி முடிச்சிட்டு வந்திருக்கேன். மூணா மூஞ்சி மாதிரி நின்னாட்டி, ஃபுல் போதையில நின்னா. யார் மூஞ்சில முடிக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ அவன் மூஞ்சிலே முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேனாட்டி? அத்தாடி, அவன் மூஞ்சிலே முடிச்சிட்டு வந்தேன். எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவே எப்படி? அதான் எனக்கும் தெரியல. போயும் அவன் மூஞ்சில போய் முடிச்சிட்டு வந்துட்டேனே. இப்படி முறைச்சு பாக்காண்டி எப்படி? அப்படி அத்தாடி சகுன குறவுல. ஏடி, நான் வேற நல்லா படிச்சிருக்கேன். நல்லா எழுத முடியாதோ? இல்ல, நான் உட்காந்து படிக்க போறேன்பா. வாங்க அந்த மாத்தடிக்கு போவோம். அவதான் கலெக்டருக்கு எக்ஸாம் எழுத போறா. நீயும் நானும் ஏண்டி வெட்டி உட்காந்துருக்கோம்? சும்மா நம்மளும் எழுதி போடுவோம். பாஸ் ஆனா கலெக்டர், ஃபெயில் ஆனா கல்யாணம். இதான் நடக்க போகுது. எடி, அங்க பாரு, ஆரஞ்சு பழம் பழுத்து கிடக்கு பாரு. என்ன ஆரஞ்சு பழம் பழுத்து கிடக்கு? வாடி படிச்சிட்டு வருவோம். எடி, நான் இதுல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன். சரி, இதுல உட்கார்ந்து படிக்க வேண்டியதா. இசே, இங்கேருந்து காலேஜ் 2 கிலோமீட்டர் இருக்கும் போலுக்கு. நான் போய் வண்டி ஏதாவது பார்த்துட்டு வரேன். 2 கிலோமீட்டர் தானே, நடந்தே போயிடலாம். டயர்ட் ஆயிடுவேன். அப்புறம் காலேஜில் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? அதெல்லாம் வேண்டாம், நான் வண்டி பார்த்துட்டு வரேன். இந்த ஏரியாவில் கொஞ்சம் வண்டி கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா மலைக்காடு இல்லை, கொஞ்சம் தள்ளி போனால் எப்படியும் கிடைக்கும். நான் போய் வண்டியை கூட்டிட்டு வரேன். இதுலேயே நில்லுங்க. பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டுட்டு
நான் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன். நீங்க ஒத்தையில நடந்து போறீங்க? எனக்கு ஒன்றும் செய்யாதுடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. யாராவது வண்டியில இறங்க வைங்கன்னா ஏறக்கூடாது. நான் வராம எங்கேயும் போக வேண்டாம். அது எப்படி போக? நான் இல்லாம எங்கேயும் போயிடாத. நான் போய் வண்டி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. எப்படியோ கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டோம். 10 மணிக்கு எக்ஸாம், போயிடலாம்ல. எட்டாதானே அது போயிடலாண்டி, வண்டி கிடைக்கணும்ல. அதெல்லாம் கிடைச்சிடும், போயிருக்காங்கல்ல. நல்ல நேரம் தானே கூட்டிட்டு வந்தோம். இல்லைன்னு நினைக்கிற நம்ம தண்ணீர் போண்டி ஒரு வழி தெரியல. அதான் அவங்களும் சொன்னாங்க அங்க எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும், கண்டுபிடிச்சிட மாட்டேன்னு. ஆமாட்டி, 3 மலை ஏறி வந்திருக்கோம், 3 ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தல. தேன்மொழி, எடி தேன்மொழி, அந்த பையன் எங்க தான் உட்கார்ந்து படிக்கிறேன்னு சொன்னா? இது வேற எங்க போயிட்டாலோ? ஒருவேளை அந்த மலைக்கு போயிருப்பாளோ? அங்கல போக மாட்டானே, எங்க தான் உட்கார்ந்திருப்பேன்னு சொன்னா? ஆளை காணுமே. நான் அந்த சைடு போயிருக்கானு பாரு, இல்ல மாட்டுக்கு அந்த சைடு இருக்கானு பாரு. படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னால. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். தேன்மொழி, அந்த சைடு மாட்டுக்கு அந்த சைடு நிக்கலாம்னு பார்த்துட்டு வருவோம். வா. சரி. இது வண்டி பிடிச்சிட்டு வந்துருவாங்களா எப்படி? அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா வந்துட்டாங்கன்னு நினைக்கேன்டி. என்னங்க, வண்டி கிடைச்சதா? இந்த பையவளியில என்ன எங்க தான் நிக்க சொல்லிட்டு போனால? ஒரு ஆரஞ்சு பழம் பறிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? எங்க போனாலுங்க? நான் எதுல தான் நிப்பேன்னு சொன்னேன். தேடியும் பார்த்துட்டு வந்துட்டு ஆளை காணோம். என்னங்காச்சு? இங்க இருந்து டாக்ஸி எதுவுமே கிடைக்காதான். இங்க இருந்து போட்ல போகணுமா. ஒரு 1/2 கிலோமீட்டர் தானே போட்ல போகணும்னா. அதுக்கப்புறம் குதிரை வண்டி இருக்கான், நேரா காலேஜ்லயே கொண்டு விட்டுருவாங்களாம். இன்னும் கொஞ்சத்துல போட்டு எடுத்துருவாங்க. அதை விட்டு சுத்தி தான் போக முடியும். பையவளி எங்க போனான்னு தெரியல. 3 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியது இருக்கும். அந்த போட்டை மட்டும் நம்ம கரெக்டாக விட்டுட்டோம்னா 3 கிலோமீட்டர் சுத்தி தான் போகணுமா. வேற எந்த வழியுமே இல்லையா. அதனால அந்த போட்டை நம்ம பிடிச்சே ஆகணும். சீக்கிரம் போட்டுக்கு போயிட்டோம்னா அங்கிருந்து குதிரை வண்டி வரும், அதுல பிடிச்சு போயிடலாம். சரிங்க. அப்ப இங்க இருக்கவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அது அவங்களுக்கு பழகி இருக்கும்ல. சரி வாங்க, போட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல எடுப்பாங்களா, நம்ம போயிடலாம் வாங்க. சரிங்க. அடியில எங்கடி போனீங்க? நான் எங்க போனா? உனதான் சுத்தி சுத்தி தேடிட்டு வரோம். ஆரஞ்சு பழம் பறிச்சுட்டு வரேன்ட்டு போயிட்டு ஆளே காணல. அதான் நான் உங்களை தேடி வந்தேன். ஆரஞ்சு பத்த 5 அங்கே தின்னுட்டு வந்துட்டோம். போட்டு 9 மணிக்கு எடுத்துருவான், அதுக்குள்ள போகணும்ல. தேன்மொழி, அந்த இடத்துல நவாப்பழம் கிடக்கு, பறிச்சுட்டு வருவோமா? நவாப்பழமா? ஆமா, எக்கச்சக்க நவாப்பழம் கிடக்கு, வா பறிச்சுட்டு வந்துருவோம். இப்படி நேரத்துல போட்டுக்கு போட்டுலாம் போவாது. நம்ம போவ போட்டுக்காரன் எடுத்தே மாட்டான். நம்ம போட்டு எடுத்தோம்னு நம்ம என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. நம்ம தான் உள்ளூர் தாத்தா வச்ச. நாம போட்ல ஏறாம அவன் போட்டை எடுப்பான். இல்ல போட்ல ஏறதுக்கு முதல்ல யார் இருக்கா நம்மள விட்டா? நம்ம தான் 3 டிக்கெட், அதை விட்டா அவனுக்கு டிக்கெட்டே கிடையாது. அது சரி, நம்மளே தான் போவோம், அதுவும் போலன்னா அவனுக்கு டிக்கெட்டே அது. அதுல மொத்தமே 5 பேர் தான் போக முடியுமா? சரியா, நம்ம 4 பேர் போயிட்டோம்னா போட்டுக்காரன் 5 பேர் போயிடலாம். அதனா அவன் அதுக்கு அடுத்து 12 மணிக்கு தான் போட்டு எடுப்பானா. அதனால முதல்ல முந்தணும். சீக்கிரம் வாங்க. இசை பேக்கு கொண்டா, என் கையை பிடிச்சிக்க. என்ன சரிங்க. பதட்டம் அடையாம ரிலாக்ஸா இரு. நீ ஜெயிப்ப, நிச்சயமா நீ கலெக்டர் ஆவ. உன் பின்னாடி நான் இருப்பேன்.